பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. ஜெனரல் பூ நம்மள பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா வாங்க. இந்த வழி ஏதோ போறோம். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல, ஆனா தோணுச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு வேளை இந்த நெருப்பு மண்டை என்னோட ஏமாத்து வழியா இருக்குமோ? உங்களுக்கு ஞாபகம் இருக்கல, நேத்து இதே மாதிரி தான் நம்மள ஏமாத்தினா. சரி, டிராகன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஏங்க, என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு என்னமோ கோல்டன் டிராகன் தான் என்ன இழுக்கிற மாதிரி தெரியுது. என்னாலயும் உணர முடியுது. நம்ம அதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ரெயின்ட்ரா, நீ இந்த டிராகன் ஐ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் உன் மேலையும் நீ அதிகப்படியான நம்பிக்கை வச்சாகணும். கண்டிப்பா மாஸ்டர். நம்ம தேடி வந்ததுல ஒண்ணு இது மேல இருக்கு. அங்க பாருங்க. பூ இங்கதான் இருக்கா. கோல்டன் டிராகனை நாம மட்டும் சீக்கிரமா கண்டுபிடிக்கலன்னா இந்த மாதிரி தான் அதிகமான அழிவுகள் நிகழும். ஆனா ஒண்ணு, நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த பூ அந்த டிராகனை அழிக்கதான் பாப்பான். ஆனா நம்ம ஏதாவது பிளான் பண்ணியே தீரணும். அப்படியா? எனக்கு பூவா பத்தி நல்லா தெரியும். அவன் எது பண்ணாலும் அவனை எப்படி தடுக்கணும்ன்றதும் தெரியும். உன்னோட புகழ்ச்சி எங்களுக்கு தேவையில்ல பிளேமோ. பூவும் ஒரு மனுஷன் தான், அவனை யாரா இருந்தாலும் அழிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை பிடிச்சிருவேன். எனக்கு அழிவே கிடையாது. இந்த பக்கம் வாங்க. இல்ல, அவன்கிட்ட இப்ப அதிகப்படியான சக்தி இருக்கு. அவன் டிராகன் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாரும் இருக்கு. பிரிஞ்சு போங்க. இல்ல, அவங்க பிரிஞ்சு போக கூடாது. அதுவும் நமக்கு நல்லதுதான். நீங்க பிளேமாவையும் தண்டிப்பீங்களா? அவனை நான் கண்டிப்பா மன்னிக்கிறதா இல்ல. மாஸ்டர் யான், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இருங்க, ஏதாவது மருந்து என் பையில இருக்கா நான் பாக்குறேன். இந்த நிலைமையில அவங்களால எங்கேயும் போக முடியாது. சீக்கிரமா அவங்கள நோக்கி போ. வாய்ப்பை நழுவ விடாத. நம்ம சீக்கிரமா போயாகணும். என்ன வளரியா? மாஸ்டரை இதே நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? கேட்க பாரு. பிளேமோ, பிளேமோ, உனக்கு ஒண்ணாகலையே? ஏதாவது பேசு. என்னாச்சு? ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? பிளேமோ, நான் ஒண்ணு அப்படி சொல்லி இருக்க கூடாது. நீ ஏமாத்தக்காரன் கிடையாது, நீ ஒரு ஹீரோ. ஏமாத்தியா? சும்மாதான் நான் உங்களை ஏமாத்தினேன். ஏய், அங்க பாருங்க. ஜெனரல் போ, அவ போயிட்டா. குட் டீம் ஒர்க். இப்ப நம்ம பயணத்தை தொடரலாமா? என்னப்பா இது வரைக்கும் எந்த டிராகனும் கண்ணிலே படலையே. கண்ணுல பண்ற மாதிரி தான் டிராகன் இருக்குமாடா? இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது அகாடமி. என்ன அகாடமி? இது எங்க அகாடமி. இங்கதான் நானும் ஷாலியனும் வளர்ந்தோம். இது மாஸ்டர் என்னோடது. ஓ ஆமா, இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாரி. இந்த மாதிரி இந்த இடம் ஆவறதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம இங்க வந்ததுக்கு இதுதான் காரணம். இங்க பாருங்க, இது பார்க்க ஏதோ டிராகன் மாதிரி இருக்கு. வெறும் டிராகன் இல்ல, இது கோல்டன் டிராகன். நம்ம இன்னும் சேஃபா தான் இருக்கோம். முதல்ல அங்க பாரு, நம்ம கோல்டன் டிராகனை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எனக்கு என்னமோ டிராகன் வடிவுல இருக்கிற ரிவர் மாதிரி தெரியுது. அது கோல்டன் டிராகன் ரிவர் தான். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கணும். ஓகே, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணணும்?
அந்த டிராகனை ரைஸ் பண்ணலாம் வாங்க. எப்படி பண்ண போறோம்? இப்போ நீங்க டிராகன் கேட்ட கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாரும் தீவிரமா தேடுங்க. நம்ம எல்லாருடைய முயற்சியும் தான் கோல்டன் டிராகனை உயிர் தேட செய்யும். ஆனா அந்த கோல்டன் டிராகன் கேட் எங்க இருக்குங்கிறது எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அதை மாஸ்டர் ரொம்ப நேரமா கேட்டுங்கிறீங்களே, அதுக்கு வாட்ச்மேன் எதுவுமே கிடையாதா? ஏன்னா வாட்ச்மேன் இருந்தா அவர்கிட்ட கேட்கலாம்ல. அதான் எனக்கு என்னமோ இந்த அகாடமிய அழிச்சது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏய் இங்க பாருங்க, ஏதோ இருக்கு. இது பார்க்க டிராகன் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு கண்ணு மட்டும் இல்ல. அது ஏன் எனக்கு தெரியும். இத ஓபன் பண்றதுக்கு இதுதான் கீ. சர்ப்ரைஸ்! நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? டிராகன் டைம் மேல இருக்கு. நீ கூட இந்த நண்பனை மறந்து அவங்க கூட சேர்ந்துட்டியா பிளேமோ? உன்னை விட மாட்டேன். ஜினோ, உன்னோட மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணு. ரிவர் ரைஸ். உனக்கு இன்னும் வேகம் பத்தாது பிளேமோ. உன் வேலை முடிஞ்சது. சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நம்ம கோல்டன் டிராகனை எழுப்ப முடியாதே. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கனா? என்னுடைய படைகள் எல்லாம் ஒன்று திரட்டி நான் அந்த எலமெண்ட்ஸ் அழிக்கணும்னா நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். அத பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் தலைவா. முதல்ல நாம இவங்க உடைஞ்ச வீடுகளுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஓ ஆ ஏன் இப்படி எனக்கு மட்டும் தப்பா நடக்குது? யாராவது எதுக்காக சின்ன பசங்களை பார்த்து பயப்படுற? இந்த இதை வச்சுக்க. சரியான நேரத்துல சரியான உதவி பண்ண கிழவி, உனக்கு எனது பாராட்டுக்கள். உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீ வேடிக்கை மட்டும் பாரு, நான் அவங்களை எப்படி சமாளிக்கிறேன்றத. இப்ப அவங்கள வந்த வழியே திருப்பி அனுப்புறேன் பாரு. இது ஒர்க் பண்ணுமா? ஹலோ, இந்த மெட்டல் கம்ம வச்சு அதை ஓட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இதை விட்ட வேற வழி இல்ல. இந்த மெட்டல் கம்முக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாம் வேஸ்ட் ஆச்சு. பவர்ஃபுல் ஃபோர்ஸ வச்சு மட்டுமே டிராகன் கண்ணை உருவாக்க முடியும். இதால உருவாக்க முடியாது. நான் வேணா வேற முயற்சி செய்யறேன். இல்ல மாஸ்டர் யங், எங்க நம்புங்க, நாங்க முயற்சி பண்றோம். இல்ல மாஸ்டர் யங், நாங்களே இத பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இல்ல, கோல்டன் டிராகனை எழுப்ப உங்க எல்லாரோட சக்தியும் தேவை. வீணா இதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெனரல் பூவுக்கு ஒரு முடிவை கட்டுவோம். மரியாதையா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு போயிரு. வாங்க வாங்க, அழிவை தேடி ஓடி வர உங்களை நான் எப்படி விரட்டுறத பாருங்க. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். இப்ப இவங்களை நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்களையும் எனக்கு உதவியா மாத்திக்க போறேன். பொறுத்திருந்து பாரு. இவங்களை வச்சு நான் ஒரு புது படையை ஏற்படுத்த போறேன். இனிமே இவங்க தான் என்னோட முழு படைபலமும். இவங்க மூலமா நாம சாதிக்க நினைச்சத வெகு சீக்கிரத்துல சாதிச்சிடலாம். புரியுதா பச்சையா? இது மறுபடியும் பழைய மாதிரி வேலை செய்யுமா? நீ என்ன விளையாடுறியா? இப்படி சுக்குநூறா உடைஞ்சது எப்படி திரும்பவும் வேலை செய்யுமான்னு கேக்குற? ஓகே, இது நல்லாதான் வேலை செய்யும். நீங்களே பாருங்க. சூப்பரா செஞ்சீங்க மிஸ்டர் யங். இவரோட எனர்ஜி எல்லாம் போயிருச்சு. இவரு ரொம்ப வீக்கா இருக்காரு. இவரை நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்கிட்ட சில மூலிகைகள் இருக்கு. ஜின்ஹோ, நீ குக்கிங் போட்டு ரெடி பண்ணு. ரெயின்ட்ராப், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஃப்ளேமோ, நீ ஃபயர் உண்டாக்கு. நல்ல வேலை போய் இல்ல, எல்லா வேலையும் முடிச்சிடலாம். எனக்கு தோள் கொடுங்கள் படை வீரர்களே. உங்களுடைய தலைவனுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்னுடன் சேர்ந்து போராடுங்கள். சீக்கிரம் அந்த கோல்டன் டிராகனை நாம சீக்கிரமா எழுப்பி ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவரை இந்த நிலைமையில விட்டுட்டு நாம எப்படி அதை பண்ண முடியும்? ரெயின்ட்ராப், நீ
ஒரு காலத்துல மிக சிறந்த படை தளபதியா இருந்தவன். அத நீயே உணர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதற்கான சந்தர்ப்பம் உனக்கு உணர்த்தும். என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ உன்னோட கடமையை செய்ய புறப்படு. ஓ ரெயின்ட்ராப். ஆனா மாஸ்டர் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. நம்ம சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கணும். Video by vishwasitublogsplot.com. டிராகன் கேட். எதுக்கு வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. இல்ல, அவங்க டிராகன் கேட்ட திறக்க கூடாது. இல்ல, அந்த மாஸ்டர் இவங்களுக்கு எல்லா விதத்திலயும் உறுதுணையா இருக்கா. வாவ், அப்ப இதுதான் கோல்டன் டிராகனோட இடமா? இது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நம்ம எப்படி இதுல கோல்டன் டிராகனை உருவாக்குறது? எதுவுமே இல்லையே. இங்க இருக்கு. இது நமக்கு தான் நினைக்கிறேன். பாருப்பா, எவ்வளவு பெரிய சோபாலா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம உட்கார்றதுக்கு நினைக்கிறேன். இதுல உட்கார்ந்து அந்த வார்த்தையை சொல்லலாம். என்ன வார்த்தை? இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன கீழே விழுக போறோங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சீக்கிரம் எதையாவது புடிங்க. எனக்கு போதுமான சக்தி தேவை. இங்க பிடிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்ல. நம்மளால எப்படி மேல போக முடியும்? கோல்டன் டிராகன் இப்போ கான்சியஸ்ல இருக்கு. அதை எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ நாம தான் இங்க ஒரு ஹோலை கிரியேட் பண்ணணும். நாம தான் பண்ணணும். இன்னும்